மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆக்சுவலாக புதுசாக ஒரு துவக்கத்தை வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம இது நாள் வரைக்கும் வந்து கார்ஸ் வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ரிவ்யூஸ்க்கு வந்து. இப்போயும் வந்து கார்ஸ் தான் வந்து ப்ரைமரி ஃபோக்கஸ். பட் அகெயின் வந்து இன்னொரு வைடர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணலாம். நமக்கு வந்து கார்ஸை பற்றி நல்லா சொல்லும்போது பைக்ஸையுமே ட்ரை பண்ணலாம். பைக்ஸை பற்றினையுமே வந்து நம்மளோட ப்ரைமரி ஃபோக்கஸே வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு மிஸ்லீடிங்கும் இல்லாமல் என்ன இருக்கோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் வந்து இந்த யூடியூப் சேனலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ரிவ்யூஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஒய் நாட் பைக்ஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடியா ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடியோ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற வண்டியோட ரிவ்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்றதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வண்டி. நம்ம வந்து இப்போது கரண்ட்டில் இருக்கிற ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கிளாசிக் 350 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஜென்ரேஷன்ஸ், அதாவது நம்ம அப்பா அவங்களோட அப்பா அந்த மாதிரி காலகட்டங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த கரண்ட் ஜென்ரேஷன் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆல் செட் ஆஃப் ஆடியன்ஸு, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மத்தியிலையுமே வந்து ஒரு கிரேஸு, ஒரு அப்பீலை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்ற ஒரு வண்டின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 சொல்லலாம். ஏன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜெனரேஷனலாகவே நம்ம வந்து பார்க்கும்போது இந்த வண்டி வந்து ஒரு டீசல் புல்லட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கியர்ஸ் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தது, பிரேக் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா இட்டரேஷன்ஸில் இந்த புல்லட் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து அதை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த கிளாசிக் 350 அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் 15 இயர்ஸ் நினைக்கிறேன் இது மாடல் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து. அதுக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மாடல் வந்து இந்த மாடல் வந்து இருக்குது அப்படின்னால அதை வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த அப்பீல் வந்து மக்களோட கனெக்ட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியும். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷன், அதாவது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஃபைன்லாம் பண்ணி பயங்கர ஃபீச்சர்லோட இப்போ எல்லாத்தையுமே மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிக், அதுவும் இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறது ஸ்பெசிஃபிக்லி வந்து வண்டி ஒரு 2 மாதம் தான் இருக்கும். இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட வண்டி தான். ஸோ இந்த வண்டியை நம்ம எடுத்து இந்த வண்டியிலேருந்தே நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து பண்ணுறோம். இந்த வண்டியை பற்றின டீட்டெயில்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த வண்டியை வந்து நானுமே எக்ஸ்டென்சிவாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணிட்டக்கப்புறம் ரியல் வேர்ல்டில் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வண்டியோட ப்ரோஸ் பற்றி பேசலாம். ப்ரோஸில் வந்து முதல் விஷயமே வந்து இந்த வண்டியோட டைம்லெஸ்ஸான அப்பீல் தான். இந்த டைம்லெஸ் அப்பீல் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் காஸ்ட்டும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கலர் பார்த்தோம் அப்படின்னா இந்த கன் மெட்டல் கிரே, இது பார்த்தோம் ஆக்சுவலாக ஒரு மேட் கிரே ஆன கலர் தான். பட் இந்த வண்டியில் வந்து ஓனர் வந்து இந்த வண்டிக்கு வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் பண்ணியிருக்காப்புல. ஸோ அது வந்து மேட் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி கிளாஸ் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்கோம். முக்கியமான இடங்கள்ல இந்த டேங்க்கு சைடில் அங்கே அப்புறம் பேக்கில் அந்த மாதிரி வந்து நிறையா இடத்துல வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் வந்து பண்ணியிருக்கனால இந்த கிளாஸ் லுக்கில் வந்து இது இருக்குது. இது கிளாஸ் லுக்கில் ஆக்சுவலாக இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது வண்டியில். ஸோ அது ஒரு விஷயம் நான் வந்து முன்னாடியே சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வண்டியை வந்து வித்தவுட் ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2,45,000 சென்னையில் வந்து ஆன் ரோடு வருது. அண்ட் நீங்கள் ஆக்சசரிஸ் நிறையா இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2,70,000 வந்துமே ஆன் ரோடு கிட்ட அந்த ப்ரைஸிங் வந்துடுது. அது வந்து ஷோரூம் டு ஷோரூம் ஆக்சசரிஸ்லாம் நம்ம பார்த்தும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பட் தோராயமாக நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க ஒரு ஃபுல்லி ஆக்சசரைஸ்டு, நீங்கள் ராயல் என்ஃபீல்ட்லேருந்தே எல்லாத்தையுமே பண்ணி வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு 2,70,000 வந்து ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வித் தட் பீங் செட் இந்த முதல் ப்ரோக்குள்ளே போயிடலாம். இந்த முதல் ப்ரோக்குள்ளே போகும்போதே நான் இந்த சொன்னதே இந்த டைம்லெஸ்ஸான டிசைன் தான். இந்த நான் இன்ட்ரோவில் பேசியிருந்த மாதிரி இது வந்து ஜென்ரேஷனாக வந்து ஒரு எவல்யூஷனரியாக வந்து வந்திருக்கு. நம்ம அப்படியே வளர்ந்து வரா மாதிரி இந்த காலகட்டங்களில் நம்ம சின்ன வயசில் இருந்தபோது, அதாவது நான் என்னுடைய இதுலேருந்து சொல்கிறேன், அது வீடியோவில் பார்க்குறவங்க அவங்களுக்குமே ரெசனேட் ஆகும். சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த வண்டியை வந்து பார்த்து வந்திருப்போம். ஸோ அது அப்படியே வந்து ஒரு பயங்கரமாக இப்படி அப்படின்னு சேஞ்ச் ஆகாமல் அந்த ஒரு கிளாசிக்கலான ஒரு ஷேப், அந்த ஒரு இன்றைக்கி நீங்கள் வந்து பழைய டீசல் புல்லட்லேருந்து எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு இன்றைக்கி இருக்கிற கரண்ட் இன்டரேஷன் வரையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிட்டுருக்கு. அந்த டியர் ட்ராப், அந்த டேங்கோட அந்த ஸ்டைலுமே சரி, அது எல்லாமே சொல்லி இப்போ வரைக்குமே அதை வந்து ரீட்டைன் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்பெசிஃபிக்லி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகெயின்
உங்களுக்கு இந்த 2 லைட் வர்றதுமே பார்த்தோம் அப்படின்னா பழைய புல்லட்ஸில் வந்து இருக்கும் மேலே வர்றது. அண்ட் இந்த டிசைனே வந்து அப்படியே வந்து எவல்யூஷனரியாக வச்சுருக்காங்க. இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் இது வந்து ஒரு ஆல் எல்இடி செட்டப் தான். இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடி, இங்கே மேலே வர லைட்டுமே எல்இடி, ஹெட்லைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் இந்த இடத்துல அந்த பார்ட்டிஷனில் சின்னதாக வந்து ஒரு ஆரியோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த பம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டியூவல் ஃபினிஷில் இருக்குது. ஒரு ட்ரிபிள் கலர் ஆக்சுவலாக, ஒரு பிளாக்கு, ஒரு கிரே அண்ட் தென் இந்த ஒரு மாதிரி பிங்கான கலரில் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அகைன் இதில் வந்து பிபிஎஃப் இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷில் வந்து இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த வண்டியில் வந்து ஆக்சுவலாக பிபிஎஃப் கிடையாது. ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மேட் ஃபினிஷ் வந்து இந்த ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து இந்த பிபிஎஃப் கிடையாது. அண்ட் இதுக்கடுத்து நம்ம கீழே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த சஸ்பென்ஷனோட ஃபினிஷ் வந்து இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா மேட் பிளாக்கில் தான் வந்து இருக்குது. அண்டு ரிஃப்ளெக்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பைப்ரேன்னு போட்டிருக்கு. அது பைப்ரே பேசிக்லி வந்து பிரம்போட பிரேக் காலிப்பர்ஸ் தான். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 mmக்கான ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது பார்த்தோம் அப்படின்னா இந்த பம்பர் வந்து ஆக்சஸரியாக தான் நம்ம பண்ணுது. இது அஃபிஷியல் ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்து இந்த ஆக்சஸரி வந்து பண்ணுது. அகைன் நெக்ஸ்ட்டு இதில் இன்ஜினோட கேசிங் பார்த்தோம் அப்படின்னா என்டையர் அண்ட் இந்த டபுள் ஸ்பைன் இந்த ஃப்ரேம் பார்த்தோம், வண்டியோட சேசி பார்த்தோம்னா இதுவுமே மேட் பிளாக்ல இருக்குது. இன்ஜினோட மொத்த கேசிங் எல்லாமே வந்து மேட் பிளாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த சைலன்சரோட எக்ஸிட்டு இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேங்க்கு வந்து பிபிஎஃப் இருக்குது. பட் இந்த ராயல் என்ஃபீல்ட் லோகோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து இந்த நீ பேட் வந்து இந்த இடத்துல நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேங்க் கவர் பார்த்தோன்னா அகைன் இதுவுமே ஒரு ஆக்சசரிஸ் தான். ஸோ அகைன் இந்த சைட் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாசிக் 350ங்கிறது ஒரு ஸ்டிக்கராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக பழைய வண்டியில் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3D எம்ப்ளமாகவே வந்து இருந்தது. எங்களோட ஃபார் கான்டெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழைய 2016 அதாவது BS3 மாடல் புல்லட் ஒன்று இருக்குது. கிளாசிக் 350 லாஸ்ட் இட்டரேஷன் BS4 சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஏபிஎஸ் இல்லாத வெறும் ஃப்ரண்ட் டிஸ்க்கு பேக் ட்ரம்மு மட்டும்தான் இருக்கும். அந்த வேரியண்ட் வந்து ஒரு மாடல் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இது வந்து இஃப் ஐம் நாட் ராங் சேஞ்ச் பண்ணல அப்படின்னாலுமே அது 3Dயில் மாதிரி ஒரு ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டிக்கர் இது வந்து கொஞ்சம் ஒரு காஸ்ட் கட்டிங் மாதிரி தான் இருக்குது. அகைன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் தான். பட் இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெட்டல் ஃபிட் அண்ட் ஃபினிஷன் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டில் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, மேட் லைக் அ கன் கோஸ் லைக் அ புல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ரியர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சேம் வந்து ரியரில் அது அப்படியே வந்து இந்த டெய்ல் லைட் பார்த்தோன்னா ஒரு சின்ன பழைய வண்டிகள்லேருந்து பார்க்கும்போது இந்த ஷேப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் அகெயின் இதுலேயுமே வந்து ஃபுல் எல்இடி செட்டப் தான். ஸோ எதையுமே வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் வந்து வச்சுருக்காங்க. இதை நம்ம எப்படி நம்ம வந்து ரெசனேட் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் வந்து போர்ஷே அதை நம்ம கார்ஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போர்ஷேயோட கார்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 911 ஸ்பெசிஃபிக்லி ஒரு மாடல் இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா எஸ்டரியர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு எவல்யூஷனரியாகவே வந்து டிசைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதை நம்ம வந்து ஆக்சுவலாக போர்ஷே, ஆப்பிள் அந்த டெக்கில் கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஆப்பிளோட ஃபோன்ஸ் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு எவல்யூஷனரியாகவே தான் இருக்கும். ரொம்ப வந்து இனோவேட்டரியாலாம் வந்து பண்ண மாட்டாங்க புதுசாக. ஒரு சாலிடான ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து எவல்யூஷனரியாக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. அது ஈஸியாக வந்து மக்களோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது நான் முன்னாடி இன்ட்ரோலையும் சொல்லியிருந்த மாதிரி இந்த ப்ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தான் பல ஜென்ரேஷனோட அது கனெக்ட் ஆகி வருது அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் வந்து வண்டியோட பெரிய ப்ரோவாக நான் பார்க்குறேன். அதுவும் முதல் ப்ரோவாகவும் இதுதான். ஸோ இப்போ வண்டியோட அடுத்த ப்ரோக்கு வந்து வந்துடலாம். அடுத்த ப்ரோவே வந்து வண்டியோட கரண்ட் அப்பீலில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டி தான். அண்ட் இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறப்போ இப்போ முதல்ல வந்து இந்த டேஷ்லேருந்து இந்த ஃப்ரண்ட்லேருந்தே இங்கே பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர குவாலிட்டியாகவே வந்து மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டாப் பட்டன் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து இதுலேயே வந்து இன்டெகிரேட் ஆகி இதையே நம்ம புஷ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் லைட்ஸ்க்குமே இங்கே ஒரு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஃபேக்ட்ரிலேருந்து ஹசார்ட் லைட்ஸுமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுவுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து இந்த சைடில் இருக்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டெகிரேட்டடாக வந்து இதில் வந்து இப்போது சைட் லாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இதுலேயே வந்து சைட் லாக்குமே பண்ணிக்கலாம். நம்ம பழைய புல்லட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா சைடில் கீழே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்போ இதுலேயே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சைட் லாக் ஆகாது, இதுலேயே நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இது வந்து இந்த டேஷோட ஸ்வைப் அப் நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு ஃபுல் ஸ்வீப்போடு வந்து ஓப்பன் ஆகுது. அகெயின் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் இந்த ஸ்பிடோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜே சீரிஸ் இன்ஜின் வந்தக்கப்புறமே வந்து முதல் இட்டரேஷனில் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அதை இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டரான சேஞ்ச் பண்ணி இப்போ இன்னுமே ஒரு க்ளீனர் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் நியூட்ரல் அண்ட் இன்ஜின் நானு, ஏபிஎஸ் அண்ட் பேட்டரி இண்டிகேஷன் வந்து காட்டுது. நீங்கள் இந்த சின்ன மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓடோமீட்டர், ட்ரிப் 1,
ட்ரிப் டூ அண்ட் ஈக்கோ வந்து காட்டுது. அண்ட் அகெயின் டைம் வந்து காட்டுது. ஃபியூல் மீட்டர் வந்து மேலே இருக்குது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ராயல் என்ஃபீல்டோட ட்ரிப்பர் டேஷ் நீங்கள் அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு நேவிகேஷனை வந்து நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்ற மாதிரி அந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடுது. ஸோ அது வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாகவே இருக்குது, கொஞ்சம் மாடர்னைஸ்டாகவும் இருக்குது. எட் வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகாக கொடுத்துருக்கிறது ஒரு கிளாசிக்கலான அந்த ஒரு விண்டேஜ் ஃபீலுமே வந்து கொடுக்குது. அண்ட் இதுக்கடுத்து இந்த சைடில் ஸ்விட்ச் கியரில் பார்த்தோம் அப்படின்னா லைட்டு, ஹெட்லைட் பட்டன், பாஸு இதை வந்து இதுலேயே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்த பாஸ் பட்டனை வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணுறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு டிசைனாக நான் வந்து பர்சனலி பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவாக இல்லை. யூஸ்வலாக வந்து பாஸ் பட்டன் இருக்கிற இடத்துல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிளஸ்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இருக்குது. அண்ட் அகெயின் இண்டிகேட்டர்ஸ்க்கான பட்டன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் சவுண்டுமே நான் இப்போ காட்டுறேன். நல்ல சவுண்டாகவே ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு ஹாரன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக் லிவர்ஸ் அண்ட் கிளச் லிவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்ன நாப் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. இது மூலிமா வந்து அட்ஜஸ்டபிளும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விதத்தில் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நல்ல விஷயமா இருக்குது. நீங்கள் ரைடர் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த 2 பக்கத்துலையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் அகெயின் நான் இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெட்லைட்டுமே தெரியும். நான் முன்னாடி சொன்னேன் ஃபுல் எல்இடி செட்டப் தானே. நான் இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கிங் லைட்ஸுமே ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வண்டியோட சவுண்டுமே தெரியும். அண்ட் அகெயின் வந்து லைட்டிங்குமே தெரியும். ஹெட்லாம்புமே வந்து ஆன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அண்ட் அகெயின் வந்து பேக்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் எல்இடி செட்டப்போட அந்த லுக்கு வந்து தெரியும். இது நைட்டில் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது ரொம்பவே பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சேஃப்டியில் நான் சொல்லும்போது அதுதான் சொல்லியிருந்தேன். இதில் இப்போ கரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டியூவல் சேனல் வந்து ஏபிஎஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ சேஃப்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு இது பார்க்கும்போது நீங்கள் வந்து டிஎஃப்டி டேஷ் அந்த மாதிரி இது அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கலனாலும் கரெக்டாக வந்து ஒரு பேலன்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மாடர்னாகவும் ஃபீல் ஆகணும், ப்ளஸ் வந்து அந்த ரெட்ரோ அந்த தீமை வந்து விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியோ ரெட்ரோ இல்லைனா வந்து ஒரு மாடர்ன் ரெட்ரோ அந்த ஃபீல்ட்லேயே வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது அதுலேயுமே வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வண்டியோட 2வது ப்ரோவாக இருக்குது. ஸோ இப்போ வண்டியோட அடுத்த ப்ரோவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நல்ல அந்த பேஸியான இந்த ஜே சீரிஸ் இன்ஜின் வந்து கரண்ட்டில் அந்த ஒரு ரிஃபைண்டான ஒரு ஸ்டார்ட்டோட ஒரு தம்பியான ஒரு டீப்பரான ஒரு க்ரௌல். நீங்கள் ஒரு மீட்டியாரை பார்த்துட்டு இந்த வண்டியில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சவுண்டு கேட்கும்போது ஒரு மீட்டியரான ஒரு பீஃபியரான சவுண்டோட வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்போ ரெப் பண்ணி பார்த்துடலாம். இதான் இந்த வண்டியோட சவுண்டு. இந்த வண்டியோட சவுண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போது ட்ரைவ் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் தான் வந்து அடுத்த 2 ப்ரோவுமே பற்றி பேச போகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர் வந்து என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா, நாங்கள் இந்த பைக் வீடியோ நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டாக ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மைக் செட்டப் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு ஆடியோ பிக்கப் பண்ணுதுன்னு தெரில. ஸோ அதுலேயும் ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா இல்லை எப்படி அதை ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக் வேணும்னு சொல்லுங்கள். ஸோ இப்போது அடுத்த ப்ரோவுக்கு நம்ம சொல்கிறது முன்னாடி அடுத்த ப்ரோ வந்து ஆக்சுவலாக வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நான் இந்த ரைடர் ட்ரையாங்கிள் பற்றி நான் வந்து பேசிடுறேன். இப்போது இந்த ஜென்ரேஷனில் வந்து ரைடர் ட்ரையாங்கிள் வந்து இந்த ஹேண்ட்பாரை வந்து போன ஜென்ரேஷனுக்கு கம்பேர், அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த யூசி மாடல்ஸ்க்கு அந்த ஜென்ரேஷனில் இருந்த மாடலுக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட் செட்டாக வந்து ஹேண்டில் பாரை வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து உங்களுக்கு இப்போயுமே வந்து ஒரு அப்ரைட் பொசிஷன் இருக்குது. பட் என்னென்னா ஒரு ரொம்ப சின்னதான ஒரு லீன் ஆங்கிள் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நோட்டிசபிளாக இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா அந்த சின்ன ஒரு லீன் ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். மிச்சப்படி வந்து ஒரு அப்ரைட்டான ஒரு சீட்டிங் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்தே வர்றது வந்து சீட்ஸ் வந்து நீங்கள் கவர்லாம் வந்து சீட் கவர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த சீட் கவரே வந்து ஆக்சுவலாக நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது. அண்ட் வில்லியனுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது.
இப்போ ஆக்சுவலாக என் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து வீடியோக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பில்லியனாக தான் இருக்கார். இருக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னாரு. சஸ்பென்ஷன் வைஸுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. ஸோ சீட்ஸுமே வந்து நல்லா இருக்குது. அண்டு நான் தான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன லீன் ஆங்கிள் இருக்கும். மிச்சபடி வந்து ஃபுட் பேக்ஸ் வந்து உங்களுக்கு சென்டர் செட்டு தான் ஃபுட் பேக்ஸு. அந்த இதுவும் பிரச்சனை. கியர் பொசிஷன் நீங்கள் உங்களோட கரெக்டாக வந்து உங்களோட நீஸோ வந்து ஒரு தைஸ் வந்து கரெக்டாக அந்த டேங்க் பேடில் ஹிட் ஆகிற மாதிரியான பொசிஷனுக்கு வந்து இருக்குது. ப்ளஸ் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஷார்ட்டராக இருக்கவங்களுக்குமே வந்து இந்த கட் சீட் ஆப்ஷன்லாம் வச்சு ஷார்ட்டரான சீட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து கஸ்டமைசபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து வெவ்வேறு ஹைட்டில் இருக்கிற ரைடர்ஸ்க்குமே வந்து ஆக்சசிபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இப்போது மெயினாக தான் இந்த ப்ரோக்கு வந்துடலாம். ப்ரோவில் வந்து நான் இப்போ இந்த இன்ஜின்லேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது கரண்ட்டில் இந்த ஜென்ரேஷனில் நம்ம இந்த இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜே சீரிஸ் இன்ஜினு ஒரு 350 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20.2 ஆர் 20.7 ஹார்ஸ் பவர் நினைக்கிறேன். அண்ட் ஒரு 27.2 Nm ஆஃப் டார்க் வந்து ஒரு 4000 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ஃபீல்டு ஓட்டி இருந்தாலுமே வந்து தெரியும், அதே அந்த சேம் கேரக்டர் தான். நீங்கள் வந்து ஈஸியாக இந்த வண்டியை வந்து செகலாங் பண்ணலாம் கம்மியான கியர்ஸில். அதுவும் நீங்கள் இப்போது நான் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் ஒரு செகண்ட் கியரில் வந்து உங்களுக்கு காமிச்சனாலே தெரியும். இப்போ வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் கியரில் வந்து இருக்குது. ஒரு டாலான கியரிங் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறனால இப்போ செகண்ட் கியரில் இருக்குது வண்டி. ஒரு டாலான கியரிங் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறனால இந்த கியர்லேயே நம்மளால் வந்து சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து டிராஃபிக் இருக்கும்போது செகலாங் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து நல்லாவே எய்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கியர் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்காது. ஸோ அந்த லாங்கரான கியரிங் ரேஷியோ செகண்ட் கியரில் இருக்கிறப்போ நீங்கள் சிட்டி ஸ்பீட்ஸில் ஈஸியாக வந்து செகலாங் பண்ணலாம். வண்டியும் வந்து ஒரு ஸ்வீட் சவுண்டிங் நோட்டோடையே இருக்கும். அந்த ஒரு பீஃபியான ஒரு பேசியரான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டோட உங்களுக்கு வந்து அந்த சவுண்டோடையுமே வந்து ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல டார்க் தேவைப்படும், புஷ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் வண்டி வந்து ஈஸியாக வந்து புஷ் ஆகும். இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு சின்ன ஒரு பர்ஸ்ட் ஆஃப் ஆக்சிலரேஷன் பண்ணாலும் அந்த டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணி வண்டி வந்து டக்குன்னு கொஞ்சம் ஆக்சிலேட் ஆகும். அண்ட் அகைன் பிரேக்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா பிரேக்ஸுமே வந்து டீசெண்டாக ஷோ ஃபுட்டடான ஒரு பிரேக்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வந்து பைட் உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்கள் ஓல்டர் ஜென்ரேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு 300 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. பட் பேக்கில் மட்டும் கொஞ்சம் வந்து இன்னும் பெட்டரான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சிட்டி ரைடிங்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போது இன்ஜின் வைஸாகவுமே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து நான் உங்களுக்கு இந்த வண்டியோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு 4th கியரில் வந்து இருக்கோம். நம்ம வந்து வண்டி வந்து புஷ் பண்ணுறோம். இந்த வண்டியோட ஸ்வீட் ஸ்பாட்டே நான் என்னன்னு சொல்லுவேன்னா, இந்த ஹைவே ரைடிங்காக இருந்தாலும் சரி, டூரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸில் தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து ஸ்டீம் போயிடும். ஏன்னா ஒரு 350 சிசிக்கான இன்ஜின் இதில் வந்து ஒரு 20 ஹார்ஸ் பவர் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை வண்டியோட ஸ்வீட் ஸ்பாட் வந்து ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்கள் வண்டியோட இண்டிகேட்டட் டாப் ஸ்பீடாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 110 to 115 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும். பட் அகைன் அந்த ஸ்பீட்ஸ்க்கு வந்து வண்டியோட வெயிட்க்கு நம்மளால் வந்து அந்த விண்ட் பிளாஸ்ட்டை வந்து அடிக்கிற வந்து விண்டு வந்து நம்மளால் வந்து பேர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து புஷ் பண்ணலாம். பட் அகைன் வந்து நான் சொன்ன மாதிரி வண்டி வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு க்ரூசிங் ஸ்பீடு பண்ணுறதுக்கு வந்து ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் டூரிங்லாமே பண்ணுறீங்கனாலுமே சரி, வெயிட் வந்து நீங்கள் பேக்கில் வந்து நீங்கள் வந்து லக்கேஜ்லாம் வந்து கட்டியிருக்கீங்க, பேனியர்ஸ்லாம் வச்சுருக்கீங்கனாலுமே அதை ஈஸியாக வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அது வந்து அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இந்த இன்ஜின் வந்து சச் கேப்பபிளான இன்ஜினு. அதனால தான் வந்து நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வந்து பைக்கிங் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் போகிறவங்க மத்தியிலையுமே வந்து பெரும்பாலும் காமனாக இருக்கிற ஒரு வண்டி, ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு வண்டின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த கிளாசிக் 350 இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜென்ரேஷனில் வந்து இன்னுமே வந்து இந்த இன்ஜினை வந்து ரிஃபைன் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பழைய புல்லட்லாம் இப்போ நான் வந்து வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்லேயே வந்து ஒரு 2016 ஒரு கிளாசிக் 350 இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மிரர்ஸ் வந்து உங்களுக்கு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பின்னாடி என்ன வருது அப்படிங்கிறதே தெரியாது. நீங்கள் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த மிரர் வைப்ரேட் ஆகிறதுனால என்ன வருது அப்படிங்கிறதே தெரியாது. இதில் பார்த்தோன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு வைப்ரேஷன்ஸே இல்லாமல் பயங்கர ரிஃபைன்ட் ஆக்கிட்டாங்க. ஷோர்லி வைப்ரேஷன்ஸ் இருக்குது. எங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பாரில் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் தெரியும், ஃபுட் பேக்கில் கொஞ்சம் தெரியும், டேங்க்கில் வந்து ஒரு சின்ன பஸ் வந்து தெரியும். பட் அகைன் அதை தாண்டி வந்து வேறு எங்கேயுமே வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து பெருசாக ஃபீல் ஆகாது. நீங்கள் அன்லெஸ் அண்ட் அன்டில் நல்லா புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே இன்னும் வந்து வைப்ரேஷன்ஸ் தெரியும். பட் அகைன் வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டரோட கேரக்டரே அதுதான். யூ ஆர் பவுண்ட் டு எக்ஸ்பெக்ட் வைப்ரேஷன். ஸோ வந்து இதை வந்து எந்த லெவலுக்கு வந்து இதை ரிஃபைன் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு இன்றைக்கி வந்து பண்ணி எடுத்து வந்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த ஜே சீரிஸ் இன்ஜின் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து வேறு 350cc கேட்டகரிஸ் அவங்க வச்சுருக்க மோட்டார் சைக்கிள்ஸ்லேயே வெவ்வேறு ஸ்டேட்ஸ் ஆஃப் டியூன்லலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் இந்த இன்ஜின் இவ்வளோ தூரம் அவங்க டெஸ்டிங்கும் பண்ணி நிறையா பேர் இப்போ வந்து ஒரு 2019க்கு மேலே இந்த ஜென்ரேஷன் வந்து இந்த ஜே சீரிஸ் இன்ஜின் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறத்துலேருந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா சோஃபார் வந்து ஒரு ரிலேபிளான ஒரு இன்ஜினாக தான் வந்து இது இருக்குது. ஸோ அந்த வயசில் நம்ம பார்க்கும்போது எந்த குறையுமே இல்லை. ஸோ இன்ஜின் தான் இதோடைய வந்து ஃபஸ்ட்டு ப்ரோவாக சொல்லுவேன். ஸோ சிட்டி ரைடிங்க்கும் சரி ஹைவே ரைடிங்க்கும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணுற ஒரு வண்டியாகவே அமைஞ்சிருக்கு. இப்போது அடுத்த ப்ரோ பற்றி பேசலாம். அடுத்த ப்ரோ வந்து இந்த ரைட் குவாலிட்டி தான். ரைட் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து இது ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பு. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர்லைங் ஒரு ஃபர்ம்னஸ் வந்து இருக்குது. நீங்கள் பழைய ராயல் என்ஃபீல்ட்ஸ்க்கான ஒரு ப்ளஷ்னஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இல்லை ஒரு மாடர்ன் பைக்ஸில் வந்து இப்போ மாடர்ன் காஸ்ட்லியாக இருக்கட்டும் நிறையா வந்து அந்த ப்ளஷ்னஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கான ஒரு ப்ளஷ்னஸ் இருக்குமானா அதுவும் கிடையாது. பட் எஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாத்தோல் சொல்லலாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற குண்டுங்குழியுக்கும் ரோடுக்கு வந்து அதை ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு போயிடுது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயமா இருக்குது. வண்டி வந்து ஈஸியாக அந்த மாதிரி பாத்தோல்ஸ்லாம் இது பண்ணிடுது. நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு அன்செட்டிலிங்காக வந்து ஃபீல் ஆகாது. இப்போ நம்ம ஒரு இந்த ஸ்டெபிலிட்டியுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து புஷ் பண்ணலாம் வண்டியை ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்க்கு வரைக்குமே நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா அகெயின் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பில்லியன் வந்து என் கூட இருக்காப்புல. அப்படி இருக்கும் போதுமே நம்ம வந்து ஒரு புஷ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே வண்டி வந்து ஒரு வாபுல் ஆகாமல் ஒரு அன்செட்டிலிங்காக ஆகாமல் ஒரு நல்ல ஸ்டேபிளாக வந்து வண்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் செட்டப்பும் சரி ஒரு ஹைவேக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டிஃப்னஸையும் கொடுத்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இடத்துல. ப்ளஸ் இன்னுமே வந்து நம்ம வெயிட் வந்து ஆட் பண்ணுறப்போ இன்னுமே கொஞ்சம் வந்து ராக் சாலிடாக இருக்குது வண்டி. ஸோ அந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்க்க முடியாது. அண்ட் அகைன் வந்து இப்போ நம்ம பிரேக்கிங் வந்து பாருங்கள். இப்போ நம்ம அந்த பிரேக்கிங் அடித்தாலும் பிரேக்கிங்குமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஒரு 170 mmக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அன்சைன்டிஃபிக்காக ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே வண்டி வந்து அண்டர் பெல்லியில் வந்து தட்டுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். இந்த நீங்கள் வந்து ஒரு டே டு டே லைஃப் இதில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு ஆரி மோட்டர் சைக்கிளாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க. சிட்டி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எனக்கு டூரிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ்டான செட்டப்பை விரும்புவீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துலையுமே நல்லாவே இருக்குது. அண்ட் அகைன் இப்போ இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பள்ளமாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே எனக்குமே சரி ரைடிங்லேருந்து ஒரு ரைடர் டிரைவர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அகெயின் எனக்கு வந்து கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகலை. சீட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த பேக் பெயின் வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு வந்து ஸ்கூட்டர்ஸ்லாம் ஓட்ட முடியாது, இந்த மாதிரி பைக்ஸ்லாம் ஓட்ட நம்மள கம்ஃபர்டபுளான ஒரு பைக் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல வந்து ஒரு ரைட் குவாலிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுது டிரைவர்ஸ்க்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ரோவாக பார்க்குறேன். ஸோ நம்ம இப்போது அடுத்து வந்து ப்ரோஸ் எல்லாம் பற்றி பேசினோம். கான்ஸ்க்கு வந்துடலாம். இந்த கான்ஸில் வந்து நான் இது பாயிண்ட்டாக பிரிக்க வரும்ல. எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த வண்டியில் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது மட்டும் நான் வந்து ஒரு சிங்குலர் பாயிண்ட்டாக நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். நான் எந்த அளவுக்கு வந்து இந்த இன்ஜின் தான் இந்த வண்டியோட ப்ரோன்னு நான் பேசினோ அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து ஒரு கானாகவும் ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா அகெயின் வந்து ஒரு 350cc இன்ஜினில் வந்து ஒரு 20 horsepower தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஷோர்லி இந்த வண்டி வந்து எக்ஸைட்டிங்காலாம் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டக்குன்னு ஒரு குவிக்கரான ஆக்ஸலரேஷன் பர்ஸ்ட் இருக்கணும், நீங்கள் வந்து சிக்னல்லேருந்து டக்குன்னு சிக்னல் டு சிக்னல் வந்து ஒரு மாதிரி ஷார்ட் பண்ணி ரைட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்து குவிக் ஓவர்டேக்ஸ் இருக்கணும், குவிக்கான ஒரு பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வண்டி அதுக்கெல்லாம் வந்து இந்த வண்டி வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸைட்டிங்காக இருக்காது, சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் இதே வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இருக்கும். பட் நீங்கள் வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு த்ரில் ஃபேக்டர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியில் வந்து ஒரு 20.2 horsepower தான் இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அகைன் நீங்கள் வந்து டக்குன்னு இப்போ நான் வந்து ஒரு இதுக்கு வந்து இப்போ நம்ம கரெக்டாக செகண்ட் கியரில் இருக்கோம். நான் டக்குன்னு இப்போது நல்லா வந்து புஷ் பண்ணி ஆக்ஸலரேட் பண்ணுறேன்.
நல்லா வந்து பேஸ் வந்து பிக்கப் ஆகும். பட் அகைன் வந்து நீங்கள் பேஸ் பிக்கப் ஆகி எங்கே போவீங்க அப்படின்னா பயங்கர ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ்க்கோ இல்லை வந்து டக்குன்னு வந்து ஷார்ட் அப் ஆகி போவீங்கன்னா கிடையாது. வண்டியோட சாஃப்ட் ஸ்பாட்கான ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன்ஸ் நல்லா வந்து கிக்கின் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கிக் ஆகும்போது அதுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து இருக்காது, அதில் வந்து போயிடும். ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு 350cc-க்கான இன்ஜினில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பவர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வந்து ஃபீல் வந்து இருக்கும். பட் அகைன் வந்து வண்டியோட பர்பஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மெயின்லி வந்து பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும், ஒரு நியோ ரெட்ரோவான பைக் லுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ட்ரையம்ப்பில் வந்து ஸ்பீட் 400 இருக்குது. அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான வெஹிக்கிள்ஸ்க்கு, அதுவும் இப்போ வந்து GST ஸ்லாப் பெனிஃபிட்ஸ்க்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா 400cc வண்டியவே டவுன் சைஸ் பண்ணி 350cc-க்கெலாம் வந்து மாற்றிருக்காங்க. அகைன் அந்த வண்டியெல்லாம் வந்து இன்னுமே வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அந்த பக்கம் வந்து போக முடியும். ஸோ இதில் அந்த இன்ஜின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அண்டர் பவர்டாகவுமே வந்து ஃபீல் ஆகுது. இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா சஸ்பென்ஷன், கியரிங் தான். வண்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 350cc-க்கான வண்டி நம்ம எல்லாமே வந்து மாடர்னாக அப்டேட் பண்ணிட்டு வரப்போ ஒரு இடத்துல வந்து 6th கியர் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக வந்து ஃபீல் ஆன ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய க்ரூசிங் பண்ணுறவங்க, டூரிங் போகிறவங்களுக்குலாம் வந்து இன்னுமே வந்து சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் சிட்டியில் மட்டும் ப்ரைமரியாக ரைட் பண்ணுவீங்க அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 6th கியர் வந்து நெசசிட்டியாக இந்த வண்டிக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் அகைன் வந்து நீங்கள் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு 6th கியர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ 6th கியரை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட வந்து பர்சனல் ஃபீலாக இருக்குது. ஏன்னா நல்ல வந்து ஒரு கேப்பபிளான ஒரு க்ரூசிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து ஒரு 6th கியர் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பைரிங் ஃபேக்டராக இல்லை. கான்ஃபிடென்ஸுன்றதை தாண்டி வந்து ஒரு க்ரூசிங் எபிலிட்டி இன்னும் வந்து எயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த இன்ஜின்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ எனக்கு அது வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. ஒரு 6th கியர் வந்து கொடுக்காமல் இருந்தது வந்து அந்தளவுக்கு வந்து குட்டான டிசிஷன் இல்லை. இன்ஃபேக்ட் இவ்வளோ அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ எனக்கு அதுதான், நான் இந்த இன்ஜின் பவர் வைஸ்லேயுமே சரி, நீங்கள் அந்த எக்ஸைட்டிங்காக ட்ரைவ் பண்ணுறதுக்குமே சரி, இந்த 6th கியர் இல்லாதது நான் ஒரு கானாக பார்க்குறேன். இதை வந்து ஒரு தனித்தனி பாயிண்ட்டாக நான் சொல்லாமல் ஒரு சிங்குலர் பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் வந்து பெரிய கானாக நான் வந்து பார்க்குறேன். எனக்கு அதை தாண்டி வந்து பெருசாக வந்து பர்சனலி எனக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த வண்டியில் வந்து கானாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இதுவும் ஆகலை. ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த பாஸ் ஸ்விட்ச் தான். இதை ஏன் வந்து ரீடிசைன் பண்ணாங்க? அஃப்கோர்ஸ் வந்து ஸ்விட்ச் கியரோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. பட் அகைன் இது வந்து இன்ட்யூட்டிவாக இல்லை. இது நைட்டில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது டக்குன்னு கொஞ்சம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கும்போது நம்மளோட மசில் மெமரி வந்து இங்கே இருக்கிற பட்டன்ஸ்க்கு வந்து போகும் அப்படிங்கிறனால நான் இங்கே போய் அழுத்தும் போது அது இந்த மோட் டிஸ்பிளேவில் வந்து போயிட்டு ஆக்டிவேட் ஆகுது. அது வந்து மறந்துடுது. அகைன் வந்து சரி அட்லீஸ்ட் வந்து ஸ்விட்ச் மாதிரி இன்ட்யூட்டிவாக நம்ம வண்டியிலலாம் மேலே கீழே அழுத்துற மாதிரி இருந்திருக்கும் பழைய வண்டியெல்லாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அதுவுமே வந்து கொடுக்கல. ஆக்சிடென்ட்லாம் போயிட்டு ஹை பீம் லோ பீம்னு மாற்றி ஆஃப் பண்ணிட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து அது டக்குன்னு ஒரு மசில் மெமரியாக வரமாட்டேங்குது. ஸோ இந்த ஸ்விட்ச் கியரை வந்து இப்படி மாற்றினது கொஞ்சம் வந்து இது மாதிரியே வந்து வச்சுருக்கலாம். பட் அகைன் இது வந்து சம்திங் நீங்கள் வந்து கொஞ்ச நாளில் வந்து பழகிறோம். எனக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகியுமே வந்து பழகலை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டராக நான் இது வந்து சொல்கிறேன். நான் தான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிட்பிக் பண்ணால் தான் என்னால் வந்து கான் சொல்ல முடியும். முக்கியமான கானே எனக்கு அந்த 2 இருந்துச்சு. அதை தாண்டி வந்து நான் எனக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு பில்லியனாக ரைட் பண்ணும்போது எனக்கு பர்சனலி கொஞ்சம் வந்து பேக்கில் ஸ்டிஃபரான வந்து ஒரு செட்டப் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ 100-350 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் அப்டேட் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டிஃபரான செட்டப் இருந்ததுன்னு சொல்லி நிறையா வந்து பேஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணி மாற்றினாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஸோ மச் ஸோ தட் நீங்கள் ரியர் சஸ்பென்ஷன் காம்போனண்ட்டை வந்து ரெட்ரோஃபிட்டுமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோடு எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. ஸோ ஆர்ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் லிசனிங் டு கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதை சேஞ்சஸ் பண்ணுறதுன்ற ஒரு இடத்துல ரொம்பவே வந்து நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது அவங்கள பற்றி. பட் எனக்கு வந்து பர்சனலி என்னோடய ஹைட், நான் வந்து ஒரு 6 feet 1 இருக்கேன். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு வந்து எனக்கு வந்து பின்னாடி என்னமோ எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிஃபராக இருந்ததோ அப்படின்னு என்னோட பேக்குக்கு அப்படி இருந்ததாக ஃபீல் ஆச்சு. பட் அகைன் அது வந்து பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு ஏதாவது டிஃபர் ஆகலாம். ஸோ இதை தாண்டி வந்து எனக்கு வந்து பெருசாக கான்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லாங்கரான டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். நாங்கள் கார் வீடியோஸ் பண்ணும்போது இதை தான் ரீட்ரேட் பண்ணுறோம். இப்போயும் அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். எல்லா வண்டிக்கும் லாங் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் கேளுங்க. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுதான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு குலிமினேட்டிவாக ஒரு பையிங் டிசிஷன் எடுங்க. அதுதான் நல்லதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. அண்ட் இதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீடியோவோட அவுட்ரோக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வண்டியோட டீட்டெயிலான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசியிருந்தோம்.
அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சர்வீஸ் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். நம்ம இந்த வீடியோட அவுட்ரோக்கு வந்துட்டோம். பட் நான் இந்த சர்வீஸ் காஸ்ட்டுமே வந்து சொல்லியிருந்தேன். இந்த வண்டி நான் சொன்ன மாதிரி வண்டி கொஞ்சம் புதுசான வண்டி தான். ஸோ இப்போ தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸே வந்து போயிட்டு வந்திருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல எனக்கு இன்ஜின் ஆயில் சேஞ்சோட ஒரு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 1200 ருபீஸ் ஆச்சு. வேறு என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது முடிஞ்சால் நான் வந்து அந்த பில்லோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து வீடியோலேயே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஓகேவா, ஒரு நாமினலான ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு நாமினலான ஒரு காஸ்ட்டாக தான் எனக்கு வந்து பர்சனலி ஃபீல் ஆச்சு. மேபி வந்து நீங்கள் இந்த வண்டியை வச்சிருக்கவங்க, இந்த ஜென்ரேஷனில் வந்து வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ரொம்ப நாளாக வச்சுருக்கவங்க கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஐடியா இல்லை. ஸோ நானே இப்போது ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால எனக்குமே வந்து சர்வீஸ் காஸ்ட் பற்றி ரொம்ப பெரிய ஐடியா இல்லை. பட் அகைன் வந்து நீங்கள் வச்சுருக்கவங்க வந்து கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். மைலேஜ், இதுக்கு அடுத்து வந்து மைலேஜில் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் இது வரைக்கும் ஓட்டி டெஸ்ட் பண்ணி ஒரு ஃபுல் டேங்க் வந்து பண்ணும்போது எங்களுக்கு சிட்டியில் வந்து அதிக ரெகுலர் யூஸ்க்கு அரௌண்ட் வந்து ஒரு 33 to 34 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்தது. அகைன் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங் ஸ்டைல். நாங்கள் மாற்றி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. ஸோ அது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு ட்ரைவ் பேட்டர்ன்ஸில் வந்து மாறும். பட் அகைன் அந்த மைலேஜுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு டீசெண்டான மைலேஜாக தான் வந்து எனக்கு இருக்குது. மேபி உங்கள் எல்லாருக்குமே வித்தியாசமாக இருந்திருக்கு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸோ இப்போ வந்து வேர்டிக்ட்க்கு வந்துடலாம். வேர்டிக்ட்க்கு வந்து நம்ம வந்து வீடியோவில் பேசியிருந்த மாதிரி தான் அக்ரெசிவாக வந்து ட்ரைவ் பண்ணணும், ஒரு வந்து ஸ்போர்ட்டியான ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிற யாருமே வந்து இந்த வண்டியை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கான வண்டி இது கிடையாது. நான் சிக்னல்லேருந்து டக்குன்னு ஆக்சிலரேட் பண்ணி போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து செட் ஆகாது. நீங்கள் இதே வந்து ஒரு லீஷராக வந்து இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி யூஸ்க்குமே வந்து செட் ஆகுறீங்க, ஒரு ராயல் என்ஃபீல்டோட இந்த அப்பீல், இந்த கிளாசிக்கான அப்பீல் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இந்த வண்டி வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு லீஷராக தான் ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். அகைன் வந்து இந்த டூரிங்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து இந்த வண்டியோட லோயர் அண்ட் டார்க்காக இருக்கட்டும், வண்டியோட அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி ஒரு 350 cc இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் ஈவன் டூரிங்க்கெலாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லோடு ஏற்றியுமே வந்து வண்டியால் ஒரு கம்ஃபர்டபுளாக 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியோட ஸ்வீட் ஸ்பாட்டும் அதே தான். அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் வண்டியால் வந்து அதை க்ரூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அகைன் நான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருக்குமே வந்து செட் ஆகாது. அவங்க இருக்கவங்க கண்டிப்பாக வந்து வேறு வண்டியை வந்து பார்த்துட்டு போகலாம். பட் நான் மிச்சம் சொன்ன மாதிரி நீங்கள் லீஷராக வந்து ரைட் பண்ணுறீங்க, இந்த ராயல் என்ஃபீல்டோட இந்த கிளாசிக் 350 ஸ்பெசிஃபிக்காக இதோட அப்பீல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ரெசனேட் ஆகிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான வண்டி. அகைன் வந்து இந்த சீரிஸ், இந்த ஜே சீரிஸ் இன்ஜின் வந்ததுக்கப்புறம் பெரும்பாலும் வந்து நான் பார்த்த வரைக்கும் படித்த வரைக்குமே வந்து இந்த மாடல் வந்து ரிலேபிளாக தான் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ரிலேபிலிட்டி இடத்துலையுமே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றதுனால இந்த வண்டி வந்து அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து என்னென்ன உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நாங்கள் இந்த பைக்ஸ்க்கான வீடியோ வந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறனால ரொம்ப வந்து டீட்டெயில்டாக ஸ்ட்ரீம்லைனாக எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரீம்லைனாக பண்ணணும்னு நினச்சோமோ அதுக்களவு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் என்னென்ன நாங்கள் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும், என்னென்ன பற்றி பேசினா பெட்டராக இருக்கும் அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் போக அடுத்தடுத்த வண்டிகள் வர நாங்கள் அதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்னும் என்னென்ன வண்டிஸ்க்கெலாம் வந்து எந்த மாதிரி வண்டியெல்லாம் நீங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்க்கணும்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணி வீக் ஆன் வீக் நாங்கள் காஸ்க்கு தான் வந்து ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பட் அகைன் வந்து கண்டிப்பாக வண்டிக்கான ஆக்சஸ் கிடச்சிது அப்படின்னா ஷுவர்லி நான் வந்து அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். அன்டில் தென் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் கூடிய சீக்கிரம். நன்றி, வணக்கம், பை பாய்.